ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கடக லக்னத்திற்கு இந்த பதிவு. குரு மாறுதல் ஜூன் 2ஆம் தேதி 12ஆம் வீட்டில் விரய குருவாக இருந்தவர் நம்முடைய ஜன்ம லக்னத்துக்கு வர்றார். திரும்ப திரும்ப நம்ம சொல்றது லக்னம் தான் நிலையானது, ராசி நிலையானதல்ல. உங்களுடைய திசை மாற மாற சந்திரன் நகர்வதால் நீங்கள் லக்னத்தை நிலையாக வைத்து எல்லா பயிற்சி பலன்களையும் பார்ப்பது அவசியம். இப்போ குரு லக்னத்தில் வந்தா அது லக்னத்தில் இருக்கு, லக்ன பலன்களை மட்டும் செய்வாரா என்று கேட்டால், லக்னத்தில் இருந்து செய்கிறார், ஆனால் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலன்களை செய்கிறார். அப்ப ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். அந்த 4ஆம் பாதம் என்பது அம்சத்துல குரு உச்சமாகக்கூடிய இடம். அப்ப நல்ல பலமாக இந்த லக்னத்தை பலப்படுத்துவார். தன்னுடைய சொந்த வீடான மீனராசியின் பலனையும் சேர்த்து செய்வார். அப்ப அருள் நன்றாக இருக்கும் என்று அர்த்தம். அருள் அப்படின்னா தெய்வ அனுகிரகம், ஆரோக்கியம், உறவுகள், மதிப்பு, கௌரவம், இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த 16 நாள் கழித்து சனி நட்சத்திரத்துக்கு போறாரு. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் பூச நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப இதனுடைய பலன் எப்படி அப்படின்னா, சனி எப்பவுமே நமக்கு நம்முடைய சுபாவத்துல கொஞ்சம் மந்தத்தை கொடுத்தாலும் அவர் ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் எதிரி அல்ல. ஒருவேளை நம்ம ஜாதகத்துல சனி 4, 8, 12, 6 இந்த இடத்துல மறைந்திருந்தால், கெட்டு இருந்தால், அது சனி பலத்தை தர முடியாது, ஆரோக்கியத்தை தர முடியாது. அப்படி இல்லாம இப்ப சனி நட்சத்திரத்திலே இருக்காருன்னு வைங்க, பூசத்திலே இருக்காரு, அனுஷத்துல இருக்காரு, 5ஆம் வீட்டுல, 9ஆம் வீட்டுல உத்திரட்டாதியில இருக்காரு, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பலன் தான். அதனால சனியை பொறுத்த வரைக்கும் நாம கெட்ட கிரகமா நம்ம கடகத்துக்கு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, அஷ்டமாதிபதி 8க்குடையவராகிறார். அப்ப எப்ப அந்த வேலை செய்வார்னா, 8லேயே போய் இருந்தார்னா வேலை செய்வார். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் நமக்கு ஆகாத ஸ்தானங்கள். அப்படி இருந்தால்தான் அங்க பலம் குறையும். அப்ப இந்த டைம் சனி எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. அதனால கமிஷன் வகை, ஸ்மார்ட் ஒர்க்கு, மூளை உழைப்பு, இது சார்ந்த பணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. சரி, ஏற்கனவே நான் உற்பத்தி சார்ந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட அந்த மார்க்கெட்டிங், சேல் ஆகிறது கொஞ்சம் குறைவாகும். 9ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துக்கு அது கொஞ்சம் நெகட்டிவ். அதனால அந்த டைமு உங்களுக்கு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, குரு பயிற்சியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, குருவனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தா பாருங்க, இல்லாட்டின்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பலன் உங்களுக்கு அப்ளை ஆகாது. வேற திசைகள் புத்திகள் நடந்துட்டு இருந்தா அந்த பலன் தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். அப்ப இந்த பலன் நம்ம ஜாதகப்படி நமக்கு என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் 18 வரைக்கும் சனி நட்சத்திரத்துல இருந்து, அதுக்கப்புறம் அக்டோபர் 31 வரைக்கும் புதன் நட்சத்திரமான ஆயில்யத்துக்கு போறார். அப்ப இடமாற்றங்கள் இருக்கு. வெளிநாடு சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, ஒரு பத்திரிகை சம்பந்தப்பட்டது, புக்கு பப்ளிஷ் பண்றது, விசா, பாஸ்போர்ட், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், ரிஜிஸ்டர் பண்றது, அக்ரிமெண்ட் கையெழுத்தாகிறது, இது மாதிரி விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. ஆராய்ச்சியில் இருக்கீங்க நீங்க அப்படின்னா இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது நன்மை பண்ணும். அக்டோபர் 31 வரைக்கும் இந்த புதன் நட்சத்திரத்துல இருந்துட்டு அப்புறம் அதிசாரமா சிம்ம ராசிக்கு போறாரு. அந்த பலனை விட்டுருங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 14 வக்கரமாகிறாரு, அதெல்லாம் விட்டுருங்க.
இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த 3 நட்சத்திர பலன்கள் தான். இப்போ நமக்கு குரு போகக்கூடிய இந்த 3, ஒன்று அவருடைய சொந்த நட்சத்திரம், இன்னொன்று சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த சனி புதன் நம்ம ஜாதகத்துல கெட்டிருக்கான்னு பாருங்க. இந்த லக்னத்துக்கு 8லயோ 12லயோ இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்து தசாபுத்தி இப்ப நடக்குது அப்படின்னா மட்டும் நீங்க யோசனை பண்ணுங்க. அதுக்கு பரிகாரம் சொல்றேன். என்ன மாதிரி அது ட்ரபிள் கொடுக்கும் அப்படின்னா, ஆரோக்கியத்திலையும் உறவுகளையும் பாதிக்கும். ஏதோ ஒரு இதுல நம்ம பேச போய் அதை தப்பா பிளேம் பண்றது, பகையாகிறது, அதே மாதிரி யாரையாவது நம்பி ஏமாந்து கஷ்ட நஷ்டப்படுறது, பொருளாதாரத்தில் சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். நமக்கு 8லயோ 12லயோ நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவோ சனியோ புதனோ இந்த 3 கிரகங்களில் எது இருந்தால் அந்தந்த சாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிரமங்களை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரொட்டீன் ஒர்க் என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கணும். புது பிஸ்னஸோ புது வெஞ்சருக்கோ புது ஃபீல்டுக்கோ போகக்கூடாது. மாற்றங்களுக்கு பண்ணுறது கூட அவசியம் இல்லை. இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டா போதும் அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த குருவானவர் நமக்கு அடிப்படையில் நம்ம ஜாதகத்தில் 3, 7, 11 அமர்ந்திருந்த அப்படின்னா நல்ல யோகம்தான். நம்ம கடகத்துக்கு 3ஆம் இடமான கன்னியிலையோ, இப்போ 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா நீச வீடும்பாங்க, மகரம் அங்கேயோ, 11ஆம் வீடான நம்முடைய ரிஷபத்திலேயோ இருந்தால் கூட அது பலன் நமக்கு திசாபுத்தியில் நன்மையை கொடுப்பார். ஆனால் 12ஆம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், 8ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் இருந்தால் கஷ்டம். இதைத்தான் இந்த 3 கிரகங்களும் குறிக்குது. இந்த குரு ஒரு பாதம் தான் நமக்கு இருக்கு, மற்றதெல்லாம் 3 பாதம் 12ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ இந்த 4, 8, 12ங்கிறது ஒரு லக்னத்துக்கு ஆகாத ஸ்தானம். அது ஏன் ஆகாது? பஞ்சபூதத்திலேயே அது பகை. நம்மது நீர் ராசி கடகம், அது காற்று ராசி. அதனால் அது காற்றுக்கும் நீருக்கும் பகை ஆகாது. அது காற்று நீரில் அடித்தா சுனாமி தான் வரும். அப்போ இந்த 4, 8, 12ல் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே நமக்கு சிரமம்தான். சனியே இருந்ததுன்னா நம்ம அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம். 8ல் கும்பத்தில் இருந்தால் அஷ்டம சனின்னு சொல்கிறோம். 12ல் சனி இருந்தால் விரைய சனின்னு சொல்கிறோம். அது மாதிரியே நீங்கள் குருவையும் புதனையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நாம் திசாபுத்தி நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு எப்படிப்பட்ட பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த 4, 8, 12 அப்படிங்கிறது சிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறது, கஷ்டப்பட வச்சு நம்மளை ஆசைப்பட வச்சு அதில் ஏமாற்றம் அடைந்து கஷ்டப்பட வைக்கிறது. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வலிவேதனைகள் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் போய் தாயார் சன்னதியில் நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. உங்களுக்கு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ப்ராப்ளமாக இருந்தால் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் நல்ல அருவி கொட்டுற மாதிரியோ அல்லது நீரோட இருக்கிற இடத்துலையோ உள்ள சிவஸ்தலத்துக்கு போய் சிவருக்கு அர்ச்சனை வழிபாடு, பார்வதிக்கும், சிவன் பார்வதி 2 பேரையும் அர்ச்சனை கௌரி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதுதான் பரிகாரம். அதனால் குரு பயிற்சி அப்படின்னா எல்லாருக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் குருவனுடைய திசா புத்தி அந்தரம் நடக்கிறதோ அவங்க பாருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமிஸ். நன்றி, வணக்கம்.